ஐயோ இவளுங்க எல்லாம் சேர்ந்து என்ன குடிச்ச ஒரு ஆகிட்டாங்க போலுமா அவனுக்காடிய என்னங்க மாமா மாமா வரையா இவ்வளவு நாட்கள் கழிச்சு சந்திக்கிறோம். எங்கேயாவது ஒரு பாசம், ஒரு நேசம், ஒரு அன்பு, ஒரு காதல், ஒரு லவ் ஏதாவது இருக்குதா? ஏங்க இப்படி அமைதியா இருக்கீங்க? எதற்காக சோகமா இருக்கீங்க? என் வருத்தத்திற்கான காரணம் என்ன காரணம் உனக்கு புரியவில்லையா? புரியவே இல்லையே. இன்னும் எத்தனை காலம் தான் நீயும் நானும் மாந்தோப்பு பலாத்தோப்பு என்று தோப்பு தோப்பாக தெரிவது? நீயும் நானும் அரண்மனை பஞ்சனையில் எப்பொழுது உறங்குவது என்ற ஒரே மனக்கவலை. ஐயோ கடவுளே, உங்களை யோசிக்க வச்சுட்டேனா? சரி, இதன் பிறகு நீங்க யோசிக்கவே கூடாது. இதன் பிறகு மாந்தோப்புக்கு வேணா பலாத்தோப்புக்கு வேணா எங்கேயுமே வேணா, அரண்மனை பஞ்சனைக்குதான். அவ்வளவுதானுங்க. அவ்வளவுதான். என் கூட உல்லாசமா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அவ்வளவுதான். நீங்க எல்லாரும் வேற யாரு இருப்பாங்க? சரி, அதுக்கான ஐடியா நான் சொல்றேன். என்ன 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 நல்ல காது கேட்டுக்கங்க. என்ன என்னங்க என்ன? நாளைக்கு அரண்மனை பஞ்சனையா? பாத்தியா பெட்டிகார், நாளைக்கு அரண்மனை பஞ்சனை புறப்படு. நாளைக்கு எப்ப 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 லோ லோ லோன்னு ஆழ்த்துக்காங்க. எங்க சொல்றது அமைதியா கேக்குறீங்களா? என்ன என்னங்க என்ன? நாளைய தினம் எனக்கு தாலி கட்ட புருஷன் அதான் குட்டி பையன் அமரா. ஆமா என்னங்க, அவர் நாளைக்கு போர் முடிச்சிட்டு நாளைக்கு வீட்டுக்கு வர்றாங்க. அமர்கலத்தில் அவன் சாகவில்லையா? சாகல, செத்துருவான்னு பார்த்து சாக எதிர்பார்த்து உயிரோடு இருக்கிற தாலி அறுவடை செய்யறது. சரி விடுங்க, நாளைக்கு அரண்மனைக்கு வருவான். அரண்மனைக்கு வருவான். அரண்மனைக்கு வந்த பிறகு நாங்கள் நீயோ நானும் அவனோ அரண்மனையில, பள்ளி அறையில, பஞ்சனையில அப்படியே இருவரும் அப்படியே உள்ளா. நீங்க பாத்துட்டு கேட்டது நானே. அரண்மனை பஞ்சனை கேட்டது யாரு? நீங்க. கொடுக்கிறது யாருக்கு? அவருக்கு. ஜென்மம் உயிரோடு இருக்கலாமா? ஐயோ சாமி, குழந்தை காலில் விழுந்துருவேன். நான் கேட்ட அவனுக்கு கொடுப்பேன் என்கின்றாயே. அதாவது முழுமையா சொல்றது கேளுங்க. என்னங்க என்ன? நாங்க இருவரும் பஞ்சாலையில உல்லாசமா இருக்கின்ற மாதிரி உல்லாசமா இருக்கும்பொழுது நீங்க அந்த கதவு வருமா நின்றுட்டு அப்படியே எட்டி 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 நோக்கிலாம். எட்டி எட்டி எதுப்பா பாக்கும்? ஐயோ 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 என் குழந்தைவா நீங்க இல்லாம நான் ஒரு நிமிஷம் கூட உயிரோடு இருக்க மாட்டேப்ப சாமி. ஆமாங்க. அப்புறம் அதாவது உல்லாசமா இருக்கிற மாதிரி நடிப்பேன். அடடே, நீயும் அமரனும் பள்ளியறை பஞ்சனையிலே உல்லாசமாக இருப்பது போன்ற நடிப்பு. எதற்காக இந்த நடிப்பு? அந்த நேரத்துல நீங்க வரணும், காது கொடுங்க. அந்த நேரத்திலே நான் வந்து இவ்வளவுதானா? இது எனக்கு கைவந்த கலை. அது உங்களுக்கு கலை என்றதுனாலதான் நான் சொல்றேன். கச்சிதமாக செய்து முடிப்பேன். உங்களுடைய ஆசை காதலன். அப்படியா? எதிர்பார்த்திருங்க.
பார்க்கவில்லை. சரி சரி, இனிமேல் அவளை பற்றி பேசி எனக்கு என்ன பலன் இருக்கிறது? அதனால் அதை விடுத்து என் அன்பு மனைவி, ஆசை மனைவி நீலாம்பரை சந்திக்க வேண்டும். அவளோடு ஆனந்தமாக ஆடிப்பட வேண்டும். இப்போது செல்ல வேண்டும், நீலாம்பரை சந்திக்க வேண்டும். ஹாய் நீலாம்பரி, உங்களுடைய வருகையை தான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். எப்படி இருக்க? என் ஆசீர்வாதம் சொல்லுங்க. நலமோடு என்னங்க எதுவா இருந்தாலும் அதற்கு பிறகு பேசலாம். முதல்ல தண்ணி சாப்பிடுங்க. நலமா இருக்கீங்களா? நலமோடு இருக்கிறேன். உடனெல்லாம் சௌக்கியம் தானா? எந்தவித குறையும் கிடையாது. போன வேலையெல்லாம் நன்றாக முடிந்ததா? வெற்றி 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 மேல் வெற்றி. சென்றது தாங்களாயிற்று. ஆமா, கட்டாயம் வெற்றி நமக்குத்தான் கிடைக்க வேண்டும் என்று இப்பொழுதுதான் அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போயிட்டு அந்த அம்மாவுக்கு நான் வேண்டி, அப்படியா? என் புருஷன் நல்லா இருக்கு, என் கழுத்துல எத்தாரி நிலையான்னு நினைச்சிருக்கணும் அப்படின்னு இப்பதாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இருங்க, பிரசாதம் வச்சிருக்கேன். அப்படியா? அங்காளம்மா கோயில் பிரசாதம். ஆஹா, நீலாம்பரி, என்னங்க ஒரு கணவனின் குணமறிந்து நடக்கக்கூடிய மனிதர் யார் என்றால் நீலாம்பரி நீயாகத்தான் இருக்கக்கூடும். என்னங்க? ஆமா, உங்களுக்காக விதவிதமா என்னுடைய கையாலேயே நீங்க வர்றீங்கன்னு சமைச்சு வச்சிருக்கேன். அப்படியா? அதை சாப்பிடுங்க. சீக்கிரமா கட்டும். உடம்புக்கு நல்லது இல்லைங்க, இது வச்சுக்கோங்க. ஆமா ஆமா, நான் தெரியாம சமைச்சிட்டேன். என்னங்க கொஞ்சமா மோர் வச்சு சாப்பிடுங்களேன். உங்களுக்காக புளிச்சக்கீரையில கருவாடு போட்டு கடைச்சி வச்சிருக்காங்க, சாப்பிடுங்க. கருவாடு வறுத்து வச்சிருக்க சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்களா? நீலாம்பரி, இந்த உலகத்திலே உன்னை நான் மனைவியாக ஏற்றுக்கொண்டது நான் செய்த பாக்கியம் அல்லவா? உண்மைதானா? போருக்கு சென்று போதை வெற்றி பெற்று ஆனா ஒன்று, நான் போருக்கு சென்றன தவிர என் எண்ணமெல்லாம் அங்க இல்ல, எல்லாம் இங்கதான். நீலாம்பரி, போருக்கு சென்று போதை வெற்றி பெற்று வெற்றியோடு வீடு திரும்பியிருக்கிறேன். அப்படியா? இந்த இரவு நேரத்திலே உனக்கு காணும் பொழுது எனக்கு எப்படி தெரியும்? எப்படிங்க? நீலாம்பரி, அன்பின் உருவம், உண்மைதானா? அறிவின் சிகரம், ஆமாவா? இன்பத்தின் இருப்பிடம், ஏடெல்லாம் பேரழகு படைத்தவள் நீ. அது மட்டுமா? அடி காண கருங்குயிலே கருவிழிகள் சுமந்தவளி, அடி மானே என் மனநிலைமை மாங்குயிலே பூந்தேறி, அடி உன்னை இணைக்கையிலே உருகுதடி எம் மனசு, உருகிவிட்ட எம் மனசை உணர வைக்கும் நரும் காற்றாய் கண்ணே ஓடி வருவாய ஒய்யார நடை போட்டு. எப்படி தெரியுமா? அடையாறு மீச்சோரும் அடி காத்திருக்கும் மீரா, உன்மேல ஆசைப்பட்டு நான் ஓடி வந்தேன் ஜோரா. அடி மீரா
ரெண்டு பேரும் நைட்டு ஆ. பார்த்தாயா நீலாம்பரி? எகிரி எகிரி ஆடுறா எந்த ஆளு யாருக்கும் எங்கெங்கதான் வராங்க தெரியல. என்னை வாழ விட மாட்டாங்க பொழுதுமா, சுத்தி 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 வந்துடுறாளுவோ. அமைதியா இருந்தது. அமைதியா உட்காந்து தாளுக்கு வந்தா போதும். இல்ல உள்ள போய் நீ உரைத்த வண்ணம் கண்ணன். அவனை மண்டையில் அடித்து அவனுடைய ஆவி இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகை நோக்கி செல்கின்றது பா. ஆகணுங்க. அவன்லாம் உயிரோடு இருந்து இந்த பூமியில என்ன செய்ய போறான்? என்ன செய்ய போறான்? பூமிக்கு தான் பாரம். அவன் உயிரோடு. பாரம். மீரா ஒரு மீரா, ஓரா. இதுக்கு எதுக்கு இருக்கணும்? பூமிக்கு பாரம் செத்து போலாம். வீரா ஓடிவா ஜோரா. எனக்கு ஐயோ அந்த ஆளு என்ன தொடும் போது இருந்துச்சு பாருங்க. எப்படி 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 அப்படியே கம்பி பூச்சி ஊத்துற மாதிரி இருக்காதா இருந்துச்சு. பின்ன நீங்க தொடும் பொழுதுதான் நான் தொடும் பொழுது அப்படியே அம்புட்டு அழகா ஒட்டிக்கிட்டு போனாங்க. நீலாம்பரி உன்னை பார்த்த உடனே பார்த்து விட்டீங்க. எனக்கு எப்படி இருக்கிறது தெரியுமா? இருந்தோம். தேர் வந்தது போல இருந்தது தேர் வந்தது போல இருந்தது நீ வந்த போது போதை வந்தது போல இருந்தது நான் கண்ட போது
விட்டது. போயிடுச்சு. புறப்பட்டு வா. ஆகவில்லை போல. அடி பாவி, So sad. அடி சதிகாரி, அடி மோசக்காரி, அடி நாசக்காரி, அடி வேஷக்காரி, ஆகணுமே. நான் உனக்கு என்னடா துரோகம் செஞ்சேன்? என்னையாடி இப்படி செஞ்சுட்ட? அடி ராசக்காரி, அடி மோசக்காரி, அடி சண்டாளி, அடி சதிகாரி, அடி வேஷக்காரி. இதெல்லாம் எனக்கு பொருந்தும்? பொருந்துமா எனக்கு உனக்கு? பொருந்துமா? என்ன பாட்டு இப்படிலாம் கேட்கலாமா? இது நியாயமா? இந்த வார்த்தைலாம் எனக்கு தகுமா? டேய், இப்படி எல்லாம் பேசுவேன்னு நினைச்சியா? ஆமா, நான் தான். நான் சண்டாளி தான், நான் சதிகாரி தான், கோமால நான் மோசக்காரி தான், டேய், நான் வேஷக்காரி தான். டேய், என்ன பண்ண போறேன்? போய். டேய், என்ன நாசக்காரின்னு சொல்றேன், என்ன மோசக்காரின்னு சொல்றேன், எல்லாம் சரி. நான் என்ன உன்னை விரும்பப்பட்டுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே? ஐயோ, உன்னைய பார்த்த உடனே அப்படியே ஆத்த பிள்ளை மாமன் பிள்ளை வந்துட்டாக்கோ. ஐயோ, அழகோ அழகு, அப்படியே ரொம்ப அழகா மண்மத்து குச்சி மாதிரி இருக்குது. நான் கட்டினா இவனதான் கட்டுப்பேன் அப்படின்னு நான் என்ன ஒத்த கல்யாணம் நின்னா? ஜெய், அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன். எங்க அப்பதான் ஒரு கேடு கட்டவன் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அவன் போய் மண்ணில படுத்துப்பான். உன் கூட குடிச்ச ஒரு நடத்துறது யாருற? ஏய், யாரா? படுபாவி, அன்னைக்கு கல்யாணம் பண்ணும் போது ஐயோ, அவங்க அழகு எங்க, ஏன் அழகு, அவங்க வயசு எங்க, என் வயசு எங்க, அவங்க அந்தஸ்து எங்க, ஏன் அந்தஸ்து எங்க? எனக்கு வேண்டாமாமான்னு நீ தானே சொல்லிருக்கணும். எங்க அப்பா ஒரு கேளு போட்டு அவன் சொல்லிட்டாரு வந்து அடி படுபாவி, நான் வேண்டும் என்று உழைத்தேன். ஆனால் உன்னுடைய தந்தை தான் என்னை கட்டாயம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாரு. அப்ப சொன்னாரு, இவரு தாலி எடுத்து கழுத்துல கடிச்சிட்டாரு இவரு. ஜெய், சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எல்லாரும் பாக்குறேன், ஏன் அழகு எங்க, அவன் அழகு, என் ட்ரெஸ்ஸிங் எங்க, அவன் ட்ரெஸ்ஸிங் எங்க? அடி பாவி, ஏய், உனக்கு எனக்கு ஏன் வச்சா கூட எட்டாத பையா? டேய், நானாடி எழுவு பார்த்து சொல்றேன். இந்த அழகு எங்க, இந்த அழுவு எங்க? நானாடி எழுவு. அழுவு கைடா. அடி பாவி, டேய், பாதிக்குன்னு சொல்லாத. கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். ஏன் தெரியுமா? ஏன்? இந்த என் குழந்தைய ஒருத்ததால நான் செஞ்சு நான் லவ் பண்ணேன். சளி பிடிச்சு. பையா, என்ன போடா. குட்டி பையா, என்ன அடி பாவி, என்னடா எனக்கு அடுக்கிறவன் செஞ்சுட்டேன். ஜெய், போடா. இவருக்கு வேணும் அப்படின்னு நான் வந்தேன். இவர் வேண்டான்னு துரோகம் பண்ணிட்டேன். ஜெய், இன்னும் இடையில வந்தவன், அவர் ஆரம்பத்திலே வந்தவன். வாழ்ந்தாலும் அவர் என்னை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? எங்க காரண பத்தி உனக்கு தெரியுமா? நாங்க பழாத்தோப்பு பழாத்தோப்பா மாதோப்பு மாதோப்பா சுத்திக்கிறத பாத்துக்கிறாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க பழாத்தோப்பு போறோம். அவங்க பார்க்க கூடாது, இவங்க பார்க்க கூடாது, எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க மாதோப்புலாம் சுத்திருக்காங்க தெரியுமா? இப்படிலாம் ஒரு சித்தியரால் நம்ம 3 முடிச்சுல கெடுத்துட்டேடா பாவி. நீ பாவிடா, நீ சண்டாளு, நீ சதிகாரு, நீ மோசக்காரு, நீ வேஷக்காரு, என்னை பார்த்து சொல்றேன் நியாயமா? ஏய், இதன் பிறகு உன் கூட நான் வாழ என்னடி இப்படி ஆடுற? டேய், இதன் பிறகு உன்னை எனக்கு பிடிக்கல, உன் கூட வாழ விருப்பமே கிடையாது. பாரு என் தெய்வத்தை, என் தெய்வம் இனி இவனோடு நமக்கு என்ன வார்த்தை? அவன் கட்டினதை விசிறடி, அவன் கட்டினதை விசிறி அடிக்குவா. அவன் எப்ப கட்டினாலும் அப்பவே குளிக்கும் போது பாத்ரூம்ல ஆணில மாட்டியாச்சு. அது வேற சோமத்துல இருக்கிறாங்களா யாராவது? அவன் கட்டிய தாலி கிடையாது, அறுத்து போட்டாச்சு. போடாடா. ஏய், இதுக்கப்புறம் என்னடா நீ? துணிவு என்ன
வேணாண்டி. இதுல கோல பண்ணிட்டு பண்ணான். ஏய் இதன் பிறகு உன்னை நான் பார்க்கவே கூடாது. நீ எனக்கு வேண்டாம். அவன் எங்கடா கிடக்கட்டா நீ வா நம்ம போடா 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 போடா. அடி பாவி, வேண்டாண்டி. இறைவா, என்னுடைய தாய்மாமன் பேச்சை கேட்டு இந்த பாவி நான் திருமணம் செய்து கொண்டேனே. நான் திருமணம் செய்து கொண்டதற்கு இந்த பாவி கொடுத்த பரிசு இதுதானா? நீலாம்பரி, நீ கொடுத்த பரிசு இதுதானா? நீலாம்பரி, அடி பாவி, உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. மயங்க வைத்த கண்ணியர்க்கு மனம் முடிக்க இதயமில்லை. மழங்க வைத்த கல்வியத்தை மனமொழிக்க இதயமில்லை. மயங்க வைத்த கண்ணியர்க்கு மனம் முடிக்க இதயமில்லை. நினைக்க வைத்த கடவுளுக்கு முடித்து வைக்க நேரமில்லை. நினைக்க வைத்த கடவுளுக்கு முடித்து வைக்க நேரமில்லை. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. உனக்கெனவா நான் பிறந்தேன், எனக்கெனவா நீ பிறந்தாய். உனக்கெனவா நான் பிறந்தேன், எனக்கெனவா நீ பிறந்தாய். கணக்கினிலே தவறு செய்த கடவுள் செய்த குற்றமடி. ஒரு மனதை உறங்க வைத்தான், ஒரு மனதை தவிக்க விட்டான். ஒரு மனதை உறங்க வைத்தால், ஒரு மனதை தவிக்க விட்டால். ஒரு மனதை உறங்க விட்டான், ஒரு மனதை தவிக்க விட்டான். இருவர் மீதும் குற்றமில்லை, இறைவன் செய்த குற்றமடி. இருவர் மீதும் குற்றமில்லை, இறைவன் செய்த குற்றமடி. இது என்ன மோசமடி, என்னோடு மோசமடி. காத்திருக்க நலனந்தால் நாடு உன்னை ஏற்றுமடி, நாடு உன்னை ஏற்றுமடி. அடி பாவி நீலாம்பரி, நீயா எப்படிப்பட்ட செயலை செய்து விட்டாய்? நான் நினைத்து கூட பார்க்கவில்லை அடி. நீ எப்படிப்பட்ட செயலை செய்வன நினைத்து கூட பார்க்கவில்லை அடி நீலாம்பரி. இந்த உலகத்திலே கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புசென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே 10 தெய்வங்கள். அந்த 10 தெய்வத்திற்கெல்லாம் பேரெடுப்பை தேடி தந்து விட்டாய் அடி பாவி. ஐயோ இறைவா, என் வாழ்க்கையில செய்து வந்திருக்கிறது இது புரியாமல் என்னுடைய தங்கை சாந்தி அடுத்து சித்திரவதை செய்து விட்டேனே. என் தங்கை சாந்தி எங்கு சென்ற தனிமரமாக இருந்தது தெரியவில்லையே. என் தங்கையை காண முடியாதா? என் சாந்தியை காண முடியாதா? என் தங்கையை காணாத பாவியாகி விடுவேனா?